கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சண்டே சர்வீஸ் சர்மன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தியினுடைய தலைப்பு, ஆதாம் முதலில் உருவாக்கப்பட்ட மனிதன் அல்ல, மனிதனுடைய மரபணுவை மாற்ற முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணுறீங்க, ஒத்துக்கிறீங்க? மனிதனுடைய மரபணுவை மாற்ற முடியும். ஹல்லேலூயா! இதுக்கு பின்னாடி வருது, இதனுடைய காரியங்கள்லாம் இதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கு. இப்போது அழியாமை அப்படிங்கன்னு ஒன்று இருக்குது நமக்கு. இம்மோர்டாலிட்டி, அழியாமை. அழியாமை அது ஒரு ஆவி. இம்மோர்டாலிட்டி இஸ் அ ஸ்பிரிட். ஆடம் வாஸ் அ ரீமாடிஃபிகேஷன் ஆஃப் மேன். ஆதாம் மரபணு மாற்றத்தால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஹல்லேலூயா! அப்போ மனிதன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முன்னாடியே இருந்திருக்கணும். மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடியே இருந்திருக்கணும். அந்த ஒரு உருவத்தை பார்த்து தான் ஆதாமை படைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா! இப்போ ஆண்டவர் ஆதியில் ஆண்டவர் இருந்தார், வெளிச்சமாய் இருந்தார், அக்கினியாய் இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். இப்போ வெளிச்சத்தின் தேவன், உலகத்தின் ஒளியான தேவன், ஆதியிலே இருள் இருந்தது. அந்த இருள் இப்படி இருக்கிறது நல்லதல்ல. ஆதாமை படைத்தவுடன் ஆதாம் ஒரு இருட்டில் இருந்தால் நல்லது கிடையாதுன்னு சொல்லி ஆதியிலே இருள் இருந்தது. அந்த இருளை போக்க வேண்டும் என்பதற்காக வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனை படைத்து விட்டார். சூரியன் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு, எல்லாம் என்னென்ன படைக்கணுமோ அத்தனையும் படைச்சு முடிச்சுட்டு கடைசியில் ஆதாமை படைக்கிறார். அதுக்கப்புறம் ஏவாளை படைக்கிறார். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ நான் எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, ஆதாமுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்து அந்த உருவம் எடுக்கப்பட்டது, எந்த மாதிரி, யார் அங்கே இருந்திருக்க முடியும், முன்னாடி யார் இருந்திருக்க முடியும், அதுதான் இப்போ எல்லாருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஹல்லேலூயா! அப்போது ஜெனிசிஸ், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். டொமினியன் ஓவர் ஆல் தி கிரீச்சர்ஸ் அப்படின்னு தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். எல்லா படைப்புகளுக்கும் மேலான ஒரு படைப்பு தான் இந்த மனுஷனுடைய படைப்பு. இந்த மனுஷன்தான் இது எல்லாத்துக்கும் ஆதிக்கம் செலுத்த முடியும். ஹல்லேலூயா! அப்படி என்று சொல்லி ஆண்டவர் படைத்தார். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். நமது அப்படிங்கிறது பன்மையில் இருக்குது, ப்ளூரலில் இருக்குது. நமது அப்படின்னா அப்போ அங்கே யார் இருந்திருக்கணும்? எலோஹிமா, ஃபாதரா, சன்னா? மனிதன் யாராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஹல்லேலூயா! அப்போ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் அப்படின்னும் பொழுது எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிறதா எலோஹிம் உடைய அர்த்தம். எங்கும் நிறைந்தவர். ஹல்லேலூயா! அவ பாருங்க, எங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட்டது? மண்ணுக்குள்ளே இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் அடுத்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம அப்புறம் வாசிக்கலாம். இப்போ let us advance man into another existence அப்படிங்கிறதா இங்கே டெசிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் எலோஹிம், ஃபாதர், சன் அப்படிங்கிற 3 பேர் அங்கே இருந்திருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த எலோஹிம்னு சொல்லப்படுகிறது இந்த பூமி. நம்ம வாழ்கிறதான இந்த பூமி,
இந்த பூமியில் இருக்கிற மண் பாருங்க, இந்த மண் அனைத்தும் எங்கும் நிறைந்தவர் தேவனாகிய கர்த்தர்னும் பொழுது இந்த பூமி இஸ் ஒன் ஆஃப் த எலோஹிம். ஹல்லேலூயா, ஒன் ஆஃப் த எலோஹிம். இப்போ ஆண்டவருடைய ரூபத்தின்படி ஆதாமை சிருஷ்டிக்கிறார். இதுதான் நான் இப்போ சொன்னது, பிதா எலோஹிம். இப்போ பிதா படைக்கிறார்னா சாதாரணமாகவே அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட்லேருந்து படைக்கலாம். ஆனால் இங்கே மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கிறார். அப்போ மண் ஒன் ஆஃப் த எலோஹிம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இந்த பூமி ஒன் ஆஃப் த எலோஹிம். அதனால்தான் ஒரு மனுஷனுடைய முடிவு கர்த்தர் இந்த பூமி கிட்ட கட்டளை கொடுக்கிறார், இந்த மனுஷனுடைய தலையெழுத்தே மாற்றிவிடு அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு கட்டளை இடுகிறார்னா இந்த பூமி கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் என்பது பன்மையில் இருக்கிறது. இப்போ பாருங்க, who was the pre-Adamic man? This Adamic man can be genetically modified. ஆதாமுடைய மரபணுவை மாற்ற முடியும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போதான் விஷயம் இருக்கிறது. கடவுளுக்கு என்ன இருக்கு, கர்த்தருக்கு என்ன இருக்கு? கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை வைத்து கர்த்தருக்கு ஒரு லீகல் ரைட் இருக்கிறது. அந்த லீகல் ரைட்டை வைத்து ரீமாடிஃபை பண்ண முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் வந்துட்டுருக்கு, கவனமாக கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ பாருங்க ஒரு விஷயம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, இந்த பூமி அப்படிங்கிறது நான் சொன்ன ஒன் ஆஃப் த எலோஹிம் அப்படின்னு சொன்னோம். எங்கும் நிறைந்தவர், அப்போ பூமியில் இருக்கிறார், இந்த மண்ணில் இருக்கிறார் அப்படிங்கிற பொருள். அப்போது இந்த பூமியின் மண்ணினாலே மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கிற அந்த மண்ணை எடுத்து, இந்த மண்ணை கையில் எடுத்து, இப்போது ஆண்டுடைய கரத்தை பற்றி நம்ம பின்னாடி அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய இன்னர்மோஸ்ட் பிரெத் ஆஃப் யாவே, ஹிஸ் இன்னர்மோஸ்ட் பிரெத் ஆஃப் யாவே, உள்ள இருக்கிற அவருடைய மூச்சு காற்றை நாசியிலே ஊதின உடனே தான் மனுஷனுக்கு உயிர் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. He hybrided him with a genetic code. He hybrided the man with a genetic code. ஒரு ஹியூமன் ஜீனோம், மனித மரபணு அப்படிங்கிற மனித மரபணுல தான் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய குணங்கள், அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய நிறம், அவனுடைய ஹேர் கலர், அவனுடைய கண்ணின் நிறம், அவனுடைய காதின் நிறம், அவனுடைய ஸ்கின் கலர் எல்லாமே இருக்குது இந்த மனுஷனுடைய ஜீனோம் ஜீனில் தான். இப்போ பாருங்க, இந்த ஜெனட்டிக் கோடை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? மரபணு குறியீடுன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, man became something higher than. இப்போ மண்ணில் இருந்து ஆண்டவர் உருவாக்குகிறார் மனிதனை. அப்போ அந்த மண் என்னவா இருக்குது? அதுதான் ரகசியம். அந்த மண் ஒன் ஆஃப் த எலோஹிம், பார்ட் ஆஃப் தி எர்த். earth is one of the Elohim பொழுது அங்கே உயிர் இருக்கிறது அந்த மண்ணுக்குள்ளேயே. அதனால தான் அந்த மண்ணுக்குள்ள விதைகளை போட்டால் அங்கே தண்ணி பாய்ச்சினா அங்கே ஒரு செடி வளருகிறது. அப்போ எலோஹிம் எங்கும் நிறைந்த தேவனாகிய கர்த்தர் அந்த மண்ணுக்குள்ளேயும் இருக்கிறபடியினால் அந்த மண்ணு தான் மேஜிக். அப்போ அங்கே இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. இப்போ நான் 2 ஃபேக்டர்ஸை நான் சொல்ல போகிறேன். இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ், இம்பார்ட்டண்ட் விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய கரம்.
அப்புறம் ஆண்டவருடைய மூச்சு காற்று. இதுதான் 2 ஃபேக்டர் தான் இந்த மெசேஜில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஆண்டருடைய கரம் வந்து யாருடைய கரம்? சாதாரண ஒரு மனுஷனுடைய கரமா? கிடையாது. ஆண்டருடைய கரம் வந்து இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட். இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட். ஏன்னா ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? ஸ்பிரிச்சுவல் ஹேண்டு. அப்போ இங்கே ரத்தமும் மாம்சத்துக்கும் வேலை கிடையாது. ஏன்னா ஆண்டுடைய கரமே என்னவா இருக்கு? ஆவிக்குரிய கரமாக இருக்கு. இப்போ இந்த ஆவிக்குரிய கரம், அந்த கரத்தில் ஆண்டுடைய ஃபிங்கர்ஸ் இருக்கு. அந்த ஃபிங்கர்ஸ், ஆண்டுடைய ஒவ்வொரு விரல்களிலும் ஆண்டுடைய வல்லமை இருக்கிறது. பரிசுத்த ஹோலி கோஸ்ட், ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவர், சரிங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்பொழுது அங்கே பவர் இருக்குது. அப்போது ஆண்டுடைய ஒவ்வொரு விரல்கள்லையும் அங்கே வல்லமை காணப்படுகிறது. இப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை தான் மண்ணுக்குள்ளே விட்டு ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு ஒரு உருவத்தை கொண்டு வருகிறார். ஒரு உருவத்தை கொண்டு வருகிறார். இப்போ அந்த மனுஷன் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான், ஒரு உருவத்தை கொண்டு வந்துட்டார். எப்படி? யார் போல? அவரை மாதிரியே ஒரு உருவத்தை கொண்டு வந்துட்டார். கண், மூக்கு, உதடு, கைகள், கால்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். சரிங்களா? இப்போது இந்த எங்கேருந்து எடுக்கப்பட்டது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அது எலோஹிம்னு சொல்லிட்டோம். அங்கே தேவன் இருக்கிறார்னு சொல்லிட்டோம். அப்போ ஆண்டவர் தேவனை போலவே படைத்திருக்கிறார். தேவனை போலவே ஒரு மனுஷ ரூபத்தை கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல தான் விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். ஜீவ சுவாசம் எப்படி கிடைக்கிறது, அவன் எப்படி ஜீவாத்மாவை ஆகிறான்? ஆண்டுடைய இன்னர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் பிரெத், இன்னர்மோஸ்ட் பிரெத் ஆஃப் யாவே மேன் பிகேம் அ லிவிங் சோல் நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த ஒரு மூச்சு காற்றை கொடுக்கும் பொழுது, இந்த ஸ்பிரிச்சுவல் மூச்சு காற்றை கொடுக்கும் பொழுது, இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் ஆகிய மூச்சு காற்றை கொடுக்கும் பொழுது மனுஷனுக்கு உயிர் கிடைக்கிறது. அப்புறம் தான் அந்த மனுஷனால் பார்க்க முடியும், பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுதான் அட்வான்ஸ்மெண்ட், இதுதான் மாடிஃபிகேஷன், மரபணு மாற்றம். இந்த மரபணு மாற்றம் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னது? ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை வச்சு ஒரு உருவத்தை படைச்சிட்டாரு. அவரை மாதிரியே படைச்சிட்டாரு. படைச்சவர் என்ன பண்ணினார்? அடுத்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை பண்ணணும். அந்த அட்வான்ஸ்மெண்ட், அந்த இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஒரு விஷயந்தான் அவர் மூச்சு காற்று செலுத்துறாரு. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்டை ஒரு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த உருவத்துக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும்னா இந்த மனுஷனுக்கு ஒரு மரபணு மாற்றத்தை செய்ய முடியும். அப்படிங்கிறதான் இங்கே சீக்ரெட். ஹல்லேலூயா. இந்த சீக்ரெட்டு சாத்தானுக்கு நல்லா தெரியும். சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு மனுஷனை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணலாம், அவனுடைய கேரக்டரை மாற்ற முடியும், அவனுடைய ஜெனட்டிக் கோடை ஆல்டர் பண்ண முடியும், அவனுடைய மரபணு மாற்றத்தை செய்ய முடியும்னு அறிந்த சாத்தான் என்ன செய்கிறான்? ஆதாமிடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. ஆதாமிடத்தில் வந்து ஆதாம் கிட்ட என்ன சொல்றான்? இந்த நடுவில் இருக்கிற மரம், நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த மரத்தினுடைய கனியை ஆண்டவர் புசிக்க வேண்டான்னு சொன்னாரே, இதை புசிச்சா உனக்கு நீ ஞானம் கிடைச்சிரும், தேவர்களை போல மாறிடுவேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை பேசி, மயக்கிற வார்த்தைகளை பேசி இந்த பழைய சர்ப்பமாகிய இருளுக்குரிய தூதன் வந்து என்ன செய்கிறான்? ஆதாமை பிரெயின் வாஷ் செய்து, கரப்ட் செய்து, அவனுடைய சிந்தனையை கெடுத்து, சரிங்களா? அடுத்து ஏவாளும் இது ஓகே பண்ணி, ஏவாள் வந்து புசிச்சு ஆதாமுக்கு கொடுத்து இது விஷயம் நடந்து போச்சு. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. ஆண்டவர் படைக்கும் பொழுது எப்படி படைச்சாரு? ஸ்பிரிச்சுவல் ஹேண்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனை படைச்சாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு கெட்டதுன்னா என்னன்னு தெரியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு மரணம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு ஃப்ளஷ் பிளட் கிடையாது. சரிங்களா? ஹீ இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மேன். அப்போது இந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டே வந்து என்னது? அவன் அந்த ஆதாமுக்கு வச்ச டெஸ்ட்டே என்னது? இந்த நடுவில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற மரத்தினுடைய கனியை புசிக்காத. ஏன்னா அந்த மரம் என்ன மரம்? மரபணு மரம்.
ஜெனட்டிக் ட்ரீ. இந்த ஜெனட்டிக் ட்ரீயோடைய பழத்தை புசிச்சா எல்லா பாவமும் செய்ய முடியும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸு, தீய குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த மனுஷனுக்குள்ளே வரும். இது வந்து ஒரு சோதனைக்குரிய ஒரு மரம். இந்த மரம் அந்த சென்டரில் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அவரால் ஒரு மனுஷனை, அந்த மனுஷன் மரிக்கிற வரைக்கும் அந்த மனுஷனை கிரைஸ்டனுடைய டெபர்னக்கலாக, ஆண்டவருடைய கூடாரமாய் மாற்ற முடியும். ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷனுடைய கேரக்டரை மாற்ற முடியும். ஏன்னா இது ஆதியிலே ஒரு உருவத்தை படைத்து மூச்சுக்காற்றை கொடுத்த தேவனுக்கு ஒரு மனுஷனை அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். அந்த மனுஷனுடைய கேரக்டர் மாற்ற முடியும். இந்த மனுஷனுடைய அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பு அப்படிங்கிற பேரில் கடைசி வரைக்கும் மனம் திரும்புதலை சொல்லி கொடுத்து நமக்கு ஆண்டோடைய கூடாரம் டேபர்னாக்கலாக மாற வரைக்கும், த கேரியர் ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப் காட் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு இந்த மனுஷனை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை தெரிந்த இந்த சாத்தான் இப்படி செய்து என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் ஃபஸ்ட்டு படைக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் க்ளோதிங் போட்டிருப்பாரு. அந்த க்ளோதிங், அந்த போர்வை என்னது, வெளிச்சத்தின் போர்வை. அந்த வெளிச்சத்தின் போர்வை எப்போ மாறப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஏன்ஷியன் கிரீச்சர், பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்ன செய்கிறது, சாப்பிட வச்சிருச்சு ஆதாம சாப்பிட வச்சிருச்சு. சாப்பிட வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஜெனட்டிக் மரபணு மரத்தினுடைய அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு உணர்வுகள் வருகிறது. பொய் சொல்றதுக்கு வரும், கொலை செய்யறதுக்கு வரும், விபச்சாரம் செய்யறதுக்கு வரும். எல்லா கெட்ட பழக்கங்களும் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரும். அதனால தான் ஆண்டவர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். தெரிந்த இந்த சாத்தான் இப்படி செய்ததுனால ப்ரொடெக்டிவ் கவரிங் போட்டு தானே படைச்சாரு, ஸ்பிரிச்சுவல் மேனாக தானே படைச்சாரு ஆதாம. அந்த ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு இப்போ என்னவா மாறுது, அதனுடைய உடம்புக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குது, மாம்சமும் இரத்தமாய் மாறுகிறது. ஏன்னா சாப்பிட்டது மரத்தினுடைய பழம். மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டதுனால அந்த ஆதாமுக்கு என்ன நடந்திருக்கு, மாம்சமும் இரத்தமாக மாறிடுச்சு. இப்போ மாம்சமும் இரத்தமும்னா மரணம், டிஃபால்ட் மரணம். மாம்சமும் இரத்தம்னா டிஃபால்ட் மரணம். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய க்ளோதிங் போட்டு, லைட் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லி க்ளோதிங் போட்ட இந்த சாத்தான் அந்த க்ளோதிங், அந்த அனாயிண்டிங், அந்த வல்லமையை தன் பக்கம் எடுக்க வேண்டும். அவன் கிட்டேருந்து, ஆதாம் கிட்டேருந்து திருட வேண்டும். அதை திருடினால்தான் அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் கிடைக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் அடையத்தக்கதான ஒரு விஷயத்துக்காக ஆதாமுக்கு இப்படி ஒரு ஆசை வார்த்தைகள் ஏவாளுக்கு சொல்லி எப்படியோ அவன் காரியத்தை முடிச்சிட்டான். இப்போ இழக்கப்பட்டது என்ன, ஸ்பிரிச்சுவல் க்ளோதிங், ஸ்பிரிச்சுவல் போர்வை, ஆவிக்குரிய போர்வையை இழந்த இந்த ஆதாமுக்கு மாம்சமும் இரத்தமும் செயல்பட்டதுனால தான் மரணம். ஆண்டவர் இது சாபமாலாம் கொடுக்கல. மாம்சம் இரத்தம் வேலை பார்த்தா இங்கே ஆட்டோமேட்டிக்கு மரணம். ஏன்னா அங்கே பாவம் வருகிறது. அந்த பாவம் வரும்பொழுது மரணம்ங்கிறது ஒரு டிஃபால்ட் நேச்சராக மாறுகிறது. சரிங்களா? இப்போ பாருங்க, ஆண்டவர் எதற்காக ஆதாமை ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக படைச்சாரு? டு ஸ்பீக் வித் காடு, ஆண்டரோடு சஞ்சரிக்க, ஆண்டரோடு பேச, ஆண்டரோட உறவாட, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய, ஆண்டவருடைய மகிமைக்காக, அவருடைய க்ளோரிக்காக படைச்சாரு. அப்போ என்ன மாதிரி போர்வையை போர்த்தினாரு? வெளிச்சத்தின் போர்வை, மகிமையின் போர்வை, அக்கினியின் போர்வை, கார்மெண்ட் ஆஃப் லைட்டு, கார்மெண்ட் ஆஃப் க்ளோரி, கார்மெண்ட் ஆஃப் ஃபயர். சரிங்களா? இது போல தான் ஆதாமுடைய உடம்பு பூரா கவராகி கொண்டு இருந்தது. இந்த சாத்தான் இப்படிப்பட்டதான வேலையை செய்து இதை கெடுத்து விட்டான். இப்போ இந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய கைகளால் இந்த வலு சர்ப்பம், இந்த சர்ப்பம், பழைய பாம்பாகிய சர்ப்பம் பார்த்தீங்கன்னா யார் படைச்சது? இந்த சர்ப்பத்தை ஆண்டவர் தான் படைக்கிறார்.
ஆண்டவர் தான் இந்த வலு சர்ப்பத்தையே, இந்த சர்ப்பத்தையே ஆண்டவர் தான் படைக்கிறார். இந்த குறுக்கேடு சர்பண்ட்டையே யார் படைச்சது? ஸ்னேக்கு ஆண்டவர் தான் படைச்சார். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் படைச்சதுலேயே எல்லா படைப்புகளை விட இந்த சர்ப்பமானது இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர். இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு உயிரினம் அப்படின்னு கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய உயிரினம் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்போ இந்த மனிதனுடைய மரபணு தான் ஜீனோம், ஹியூமன் ஜீனோம் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஹியூமன் ஜீனோம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். அப்போ ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த ஆதாம் செய்த வேலைனால சாத்தானுக்கு அந்த ரூலர்ஷிப் கிடைச்சிருச்சு, மனுஷனை ரூல் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் எந்த தப்புமே செய்யலை. ஆண்டவர் நல்லா தான் படைச்சார், ஆண்டவர் எல்லாம் கரெக்டாக தான் படைச்சார். ஆனால் இந்த ஆதாம் கிட்ட இருந்து இந்த அந்த ஃபயர், போர்வை, லைட்டு, அப்புறம் என்னது க்ளோரி, இந்த ஃபயர், இதை திருடின இந்த சாத்தானுடைய ரேங்கிங் வந்து என்னவாயிடுச்சு? ஹையர் ஆயிடுச்சு. அப்போது ஒவ்வொரு முறை நம்ம தப்பு செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? ஒவ்வொரு முறை நம்ம தப்பு செய்யும் பொழுது யாராவது ஒரு மனுஷன் தப்பு செய்கிறான்னா அந்த இடத்துல அவனுடைய ஆயிலை, அவனுடைய தலையில் இருக்கிற எண்ணெயை, அபிஷேகத்தை இந்த சாத்தான் திருடுகிறான். இந்த சாத்தான் திருடி அவனுடைய ரேங்கிங் வந்து ஹையராக மாறிக்கொண்டே போகிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ இந்த ஆதிக்கம் செலுத்தப்பட்டாச்சு. அப்போ யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு நம்ம விலை போயிடுறோம். இதுதான் விஷயம். அப்போ ஆதாம் வந்து சாத்தானுக்கு விலை போயிட்டான். இதுதான் சரிங்களா? இப்போ ரோமர் 7ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரித்திரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இப்போ பாருங்க, ரோமர்ல மரணத்தின் சரித்திரம், இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. மாம்சமும் ரத்தமும் அங்கே வேலை பார்த்துருச்சு, சாத்தானுக்குள்ளே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த பழத்தை சாப்பிட்டதுனால. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துருச்சு? மரணம் அப்படிங்கிறது வந்துருச்சு. உடனே இங்கே ஒரு விஷயம் ரோமரில் எழுதப்பட்டிருக்க காரியம், இந்த மரண சரித்திரத்திலேருந்து யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த செய்தியில். இப்போ பாருங்கள், ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து ஒரு டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஹியூமன் ஜீனோம், மனித மரபணுவில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் வந்து இட் இஸ் அ சின்டெக்ஸ், ஒரு சின்டெக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. சரிங்களா? அந்த சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ஜெனட்டிக் கோட், இட் ஹேஸ் சம் நம்பர்ஸ். அந்த ஜெனட்டிக் கோடுக்குள்ள ஒரு நம்பர்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஜெனட்டிக் கோடு என்னவா இருக்குது? எதனால் மாற்ற முடியுமா? இந்த ஜெனட்டிக் கோடு வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சினாலேயோ, ஒரு சவுண்டுனாலேயோ, வார்த்தைகள் சத்தத்தினாலேயோ, ஒரு அதிர்வுனாலேயோ, ஒரு வார்த்தைனாலேயோ, சர்டன் லைட்னாலேயோ இந்த மனிதனுடைய மரபணுவை மாற்ற முடியும்னு சொல்லி ரஷ்யன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ரஷ்யன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த மனுஷனுடைய மரபணுவில் ஒரு கோடு இருக்குது, ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அந்த சின்டாக்ஸ் வந்து எப்படி மாற்ற முடியும்னா, ஒரு சில சவுண்டுனால, ஒரு சில வெளிச்சத்தினால, ஒரு சில அதிர்வுனால, ஒரு சில வைப்ரேஷன்ஸ், இப்படிப்பட்டதான வார்த்தைகள்னால, நம்ம காதினால கேட்கப்படுகிற வார்த்தையினால நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற, உடம்புக்குள்ள இருக்கிற மரபணுவை மாற்ற முடியும்னு ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த மரண சரித்திரத்தை யார் விடுதலை செய்ய முடியும்னு சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம்ல. இங்கே தான் நம்மளுடைய ஹீரோ
இங்கே தான் நம்மளுடைய ராயல் பிளட்டு வராரு உள்ள, இங்கே தான் நம்மளுடைய எல்லாமானவர் வராரு உள்ள. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன கொண்டு வராரு? நான் என்ன சொன்னேன்? ரஷ்யன் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க சொன்னேன்? வார்த்தையினால் மனுஷனுடைய மரபணுவை மாற்ற முடியும். மனுஷனுடைய மரபணுவை மாற்றி அந்த மனுஷனை ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்ற முடியும். அவன் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறினாதான் அவனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறதான் கான்செப்ட். இப்போ இயேசு உள்ள வராரு. இயேசு கர்த்தர் இந்த ரோமர்ல இந்த விடுதலையாக்குவார். யார் விடுதலையாக்குவாருங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் இயேசு கிறிஸ்து பதிலாய் இந்த பூமிக்கு வந்தவர். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு வந்தாரு? இயேசு கிறிஸ்துங்கிற ஜீவ வார்த்தையே இயேசு கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துங்கிற ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்துங்கிற ஜீவ ஊற்று இந்த பூமியில மனித ரூபத்தில், எந்த மனித ரூபம் கரப்ட் ஆகப்பட்டதோ சாத்தானால, எந்த மனித ரூபம் கரப்ட் ஆகப்பட்டதோ, எந்த மனித ரூபத்தை இந்த சாத்தான் ஆளுகை செய்ய ஆரம்பித்தானோ அதை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு என்ன கொண்டு வந்தார்? சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். அந்த சுவிசேஷம் தான் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தையாகவே இந்த பூமிக்கு வந்ததுனால ரஷ்யன் சயின்டிஸ்ட் என்ன சொன்னா, ஒரு மனுஷனுடைய மரபணுவை எப்படி மாற்ற முடியும்? வார்த்தைனால மாற்ற முடியும், சவுண்ட்னால மாற்ற முடியும், அதிர்வுகள்னால மாற்ற முடியும். அது காதுனால் கேட்கப்படும் பொழுது அந்த மனுஷனுடைய மரபணு மாற்ற முடியும். அப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? இதை தெரிந்த, இந்த பரலோக ரகசியத்தை தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவரை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து எல்லாவற்றையும் சுவிசேஷமாய் அறிவித்தார். இந்த அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய வாயில் புறப்பட்ட அந்த சுவிசேஷம், அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த லைட்டு மனுஷனுடைய காதினால் கேட்கப்பட்டு அந்த காதின் வழியாய் உடம்புக்குள்ள சென்று அந்த சின்டாக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ மாறப்பட்டது. இப்போ உங்களுக்கு விளங்குதா? அப்போ இந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது இங்க something is getting recorded in the genetic code, genetic pattern. ஒரு ஜெனட்டிக் பேட்டர்ன் மாறப்படுகிறது, ஒரு ஜெனட்டிக் கோட், அந்த நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ், அந்த சின்டாக்ஸே மாறப்படுகிறது. அப்போ மரபணு மரத்தினால கிடைத்த அந்த நன்மை தீமை பழத்தை புசிக்கும் பொழுது மாம்சமும் இரத்தமாய் மாறினவன் எப்போ இந்த மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்க முடியும்? ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை போதிக்கும் பொழுது அவரே ஜீவ வார்த்தையாய் போதித்தார், ஊழியம் செய்தார். அதன் வழியாக காதினால் சுவிசேஷம் கேட்கப்பட்டு அந்த வார்த்தைகள், அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சிஸ் கேட்கும் பொழுது மனுஷனுடைய காதுக்குள்ளே சென்று அந்த உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்ஸுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ, அந்த ஜெனட்டிக் கோடு மாறப்பட முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ ஒவ்வொரு சண்டேவும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு சண்டேவும் ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கேட்கப்படணும். அப்படி கேட்கப்படதான் இந்த மனுஷன் மாம்சமும் இரத்தமாய் இருக்கிறவன் ஆவிக்குரிய மனுஷனாய், ஸ்பிரிச்சுவல் மேனாக மாற முடியும். எத்தனை பேருக்கு இப்ப புரிஞ்சுது? அப்ப ஆதியிலே சாத்தான் கரப்ஷன் பண்ணதை இயேசு கரெக்ட் பண்ணிட்டாரு. இயேசு வந்ததுக்கு அப்புறம் இயேசு டொமினியனா மாறிட்டாரு. எல்லா கிரீச்சருக்கும் டொமினியனா மாறிட்டாரு. இங்க ஆடம் எதை தொலைச்சானோ இயேசு சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ரத்தம் சிந்தி அதோட சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார்.
இப்போ நடக்கிற விஷயம்லாம் நம்மளுடைய இக்னோரன்ஸ்னால தான். இப்போ சாத்தான் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள பூந்து விளையாடுறான். இப்போ ஒரு சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குன்னா அவனுடைய இக்னரன்ஸ்னால தான் இப்போ பேய் பிடிச்சிருக்கு. ஆனால் சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சிந்தும் போதே சாத்தானுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு தான். சரிங்களா? அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, உங்கள் காதினால் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுது உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஒரு விஷயம் மாறப்பட்டு கொண்டே இருக்கிறது. சம்திங் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட், சம்திங் இஸ் சேஞ்சிங் யுவர் டிஎன்ஏ ஜெனட்டிக் கோட். சரிங்களா? உங்க மரபணுவை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் இப்போ என்னுடைய இருதயம் என்னுடைய சொந்த தாய் தகப்பனாரை விட இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா என்னுடைய காதினால் கேட்கப்பட்ட சுவிசேஷம், என்னுடைய காதினால் கேட்கப்பட்ட காரியங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளே கிரியை செய்து, என்னுடைய உடம்புக்குள்ள சரீரத்துக்குள்ள கிரியை செய்து, ஒவ்வொரு முறை என்னுடைய காது சுவிசேஷத்தை கேட்டு 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 என்னுடைய ஜெனட்டிக் கோடு மாடிஃபை ஆயிட்டதுனால தான் இயேசு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இயேசு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு எனக்கு. உங்களுக்கும் அப்படிதான். அதுக்கு தான் ஆண்டவர் அநேக பேர்களை இந்த பூமியிலே ஊழியர்களாக எழுப்பி ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறார். அப்போ ஒரு மனுஷனால நீங்க படிக்கிறது, இப்ப வேத வசனம் படிக்கிறீங்க, அந்த படிக்கிறது ஒரு பக்கம் நீங்க தியானிக்கிறீங்க, அது ஒரு டைப்பு. ஆனா இன்னொரு விஷயம், சுவிசேஷத்தை கேட்கணும். சில பேர் கேட்குறாங்கல்ல, ரொம்ப ஓவர் பிரில்லியண்ட்டாக சில பேர் பேசுவாங்க. அவங்களாம் கேட்குறாங்களே, எதுக்குங்க நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு போனோம், எதுக்குங்க நாங்கள் கேட்கணும், நாங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நாங்கள் பைபிளை மட்டும் படிச்சுப்போமே, நாங்கள் எதுக்குங்க போகணும், பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அப்போ பரிசுத்த ஓய்வு நாள் சபை கூடுதல் எங்கே நடக்கிறதோ அந்த சபை கூடுதலின் வழியாக சுவிசேஷத்தை இந்த காதின் வழியாக அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வைப்ரேஷன், அந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு சண்டேவும் காதுக்குள்ள போக 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 போகதான் அந்த பழத்தினால வந்த விளைவுகளை ஆண்டவர் உங்களை ஸ்பிரிச்சுவல் மேனாக மாற்றும் பொழுது, ஆவிக்குரிய மனுஷியாக, ஆவிக்குரிய மனிதனாக மாற்றும் பொழுது உங்களுக்கு அங்க மரணம் இல்லை. இதுதான் ரோமர்ல இப்ப என்ன மரணத்து நின்று விடுதலையாக்க போறது எப்படி, அதுக்கான பதில். ஹல்லேலூயா. எவ்வளோ எக்ஸலண்ட் ரெவலேஷன் பாருங்க, எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ப்ரூஃபு. அப்போது இதை ஆட்டோமேட்டிக்காக தெரிந்த இந்த சாத்தான் ஆசை வார்த்தைகளை பேசி அந்த 2 பிள்ளைகளையும், குழந்தைங்க, சொல்லப்போனால் நியூபார்ன் பேபிஸு, ஆதாமும் ஏவாளும், இதை குறுக்கட், இந்த கேவலமான ராஸ்கல் என்ன பண்றான், இப்படி ஆசை வார்த்தைகளை பேசி அந்த மனுஷனுடைய மரபணுவை மாற்றம் அடைய செய்தான். அதனுடைய விளைவுதான் பாவத்தின் காரியங்கள் அனைத்தும். அப்போ இயேசுவானவர் இந்த காதினால் கேட்கப்படும் பட விபச்சாரம் ஒழியும், வேசித்தனம் ஒழியும், குடி வெறித்தனம் ஒழியும், எல்லா தீங்கு கெட்ட பழக்கங்களும் எப்போ போகும்னா இந்த அவருடைய சுவிசேஷமும், இயேசுவானவருடைய அவரே ஜீவ வார்த்தையாய் இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை காதினால் கேட்க 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 கேட்க, அவருடைய சுவிசேஷத்தை கேட்க கேட்க, அவருடைய வரலாறை கேட்க கேட்க, அவருடைய சரித்திரத்தை கேட்க கேட்க, அவருடைய மரண காரியங்களை, பாடுகளை கேட்க கேட்க, அவர் மரித்து உயிரோடு எழும்பினாரே அந்த சுவிசேஷத்தை கேட்க கேட்க தான் ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் தடுத்து நிறுத்தப்படுவான். அப்போ பாவம் செய்யாமல் தடுத்து நிறுத்தப்படுறான்னா அவனுடைய மரபணு மாறப்பட்டது சுவிசேஷம் கேட்டதுனால. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? இருக்கிற இடத்துலயே ஹல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அழகானவர், தெய்வீக குணமுடையவர், அவர் ரொம்ப நல்லவர். அவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஸ்பிரிச்சுவல் மேனாக படைச்சு மரணமே இல்லைன்னு படைச்சிருக்கிறாரு. இந்த பாழா போனவன், இந்த ராஸ்கல் இப்படியெல்லாம் செய்து அவன் ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்கை ஆதாம் கிட்ட இருந்தே எடுத்துக்கிட்டான், திருடிட்டான்.
அதே தான், நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆயிலை ட்ரை பண்ணுறா சம்திங் யூ ஹேவ், நீங்கள் தொலைக்கிறீங்க உங்கள் உடம்புலேருந்து சம்திங் நீங்கள் தொலைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஒரு காரியத்தை போய்கொண்டிருக்கிறீங்கன்னா, நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்புலேருந்து ஒரு விஷயம் சாத்தானுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ இத்தனை கோடி ஜனங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் செய்கிற அந்த தப்பு காரியங்கள் எப்படி இருக்குது, சாத்தானுடைய ரேங்கிங் ஏறிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் தப்பு செய்யும் பொழுது சாத்தானுடைய ரேங்கிங் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் தப்பு செய்யாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது சாத்தானுடைய ரேங்கிங் டிஃபீட் ஆகுது, சாத்தானுடைய ரேங்கிங் குறைந்து கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு? கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அப்போது மனுஷனுடைய மரபணுவை மாற்ற முடியுங்கிறது இதுதான் கான்செப்ட், சரிங்களா? அப்போது ஸ்பிரிச்சுவல் மேனாக ஒரு மனுஷன் மாறிட்டானா அவனுக்கு மரணம் இல்லை, அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்காக தான் இயேசுவே உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அதனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இழுக்கும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவன் ஸ்பிரிச்சுவல் மேனாக இருந்தான்னு சொன்னான். இல்லை, நான் மாம்சமோ ரத்தமமாக தான் இருப்பேன், நான் ஒரு நாளைக்கு 50 சிகரெட்டை பிடிப்பேன், ஒரு நாளைக்கு அசிங்க காரியத்தை பண்ணுவேன், ரொம்ப பொய் பேசுவேன், நல்லா திருடுவேன், பித்தலாட்டம் செய்வேன், இப்படியெல்லாம் இருந்தானா அவனை மாம்சமும் ரத்தமமாக தான் இருக்கிறான். அது சாத்தானுக்கு உணவு. மாம்சமும் ரத்தமும் சாத்தானுக்கு உணவு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாக மாறினாதான் இந்த மரணத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. இல்லாட்டி மாம்சமும் ரத்தமாக இருந்தால் அங்கே மரணம் நிச்சயம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போது தேவன் எலோஹிமாக இருந்தவர் இந்த பூமியில் அந்த மண்ணில் விஷயம் இருக்குது, அந்த மண்ணில் தான் மேஜிக் இருக்குது. அப்போது எங்கும் நிறைந்த எலோஹிம் அவர் அந்த தேவ சாயலாகவே படைத்தார். அப்போ பாருங்க, ஒரு கடவுள் மாதிரியே தான் படைச்சிருக்கிறாரு, அவரை மாதிரியே தான் படைச்சிருக்கிறாரு. அப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு படைக்கப்பட்ட அந்த ஆதாமுக்கு கரப்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த தீங்குமே செய்ய முடியாமல் கார்மெண்ட் ஆஃப் என்னென்ன சொன்ன, கார்மெண்ட் ஆஃப் லைட்டு, கார்மெண்ட் ஆஃப் க்ளோரி, கார்மெண்ட் ஆஃப் ஃபயர், 3த்தையும் போட்டு வச்சுருந்தார். இந்த 3த்தையும் யார் எடுத்துக்கிட்டான்? சாத்தான். ஏன்னா யாருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் விலை போயிடுவீங்க. இப்போவும் நான் அவங்க சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவர் உடைய காரியங்கள் இல்லாமல் காணப்படுகிற ஒரு விஷயத்தில் உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை திசை திருப்பி கொண்டு போகணுன்னு சாத்தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் சாத்தானுக்கு விலை போயிடுவீங்க. நான் உங்களை மதிக்க வேண்டான்னு சொல்ல, நீங்கள் மதிங்க. ஆனால் அது கர்த்தருடைய காரியங்களாக இருக்குதா, இல்லை உலகத்துக்குரிய காரியங்களாக இருக்கா, இல்லை நல்ல காரியங்களாக இருக்கா, இதை கவனித்து தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும், சரிங்களா? அப்போது எது தேவனுக்கு மகிமையாக போய் முடிகிறதோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியலாம். தேவனுக்கு மகிமையாய் போய் முடியாத காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா நீங்கள் சாத்தானுக்கு விலை போயிட்டீங்க. சாத்தானுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். சாத்தானுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஆவிக்குரிய மனுஷியாய் மாறிவிட வேண்டும். இங்கே மாம்சமும் ரத்தமும் செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இந்த ஒரு செய்தியை ஆசிர்வதிப்பாராக. இந்த சுவிசேஷம், இப்போ நான் தெரிவித்த இந்த காரியம் கேட்கிற பிள்ளைகளுக்கு, யூடியூப்பில் கேட்கிற பிள்ளைகளுக்கு, சபை ஐக்கியத்தில் கேட்கப்படுகிற பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும் என்று நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கிறேன். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இந்த செய்தியை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.